ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழங்கால இந்தியா அதை பற்றிய 10 கொஷின் பார்க்க போகிறோம். தினமும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கேட்டிருந்தேன். சங்க காலத்தில் ஏழிசை வல்லன் என்று போற்றப்படும் மன்னன் யார்? சங்க காலத்தில் ஏழிசை வல்லன் என்று போற்றப்படும் மன்னன் வந்து கரிகாலன். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசின் தலைநகராக விளங்கியது எது? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, பாடலிபுத்திரம். மௌரிய பேரரசின் தலைநகராக விளங்கியது பாடலிபுத்திரம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் சந்திரகுப்த மௌரியருக்கு பின் பதவிக்கு ஏற்றவர் யார்? ஆப்ஷன் டி வந்து சரியான விடை, பிந்துசாரர். சந்திரகுப்த மௌரியருக்கு பின் பதவிக்கு ஏற்றவர் பிந்துசாரர். அடுத்த கொஸ்டின், புத்தர் பிறந்த இடம் எது? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, நேபாளம். நேபாளத்தில் லும்பினி. அடுத்த கொஸ்டின், புத்த தத்துவ விளக்கங்களை கூறும் நூல் யாது? ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை, அபிதாம பீடகம். புத்த தத்துவ விளக்கங்களை கூறும் நூல் அபிதாம பீடகம். அடுத்த கொஸ்டின், மௌரிய அரசர்களின் மிக சிறந்தவர் யார்? ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, அசோகர். மௌரிய அரசர்களில் மிக சிறந்தவர் அசோகர். அடுத்த கொஸ்டின், புத்தர் தம்முடைய கருத்துக்களை எம்மொழியின் மூலம் எடுத்துரைத்தார்? ஆப்ஷன் சி வந்து சரியான விடை, பாலி. புத்தர் தம்முடைய கருத்துக்களை பாலி மொழியின் மூலம் எடுத்துரைத்தார். அடுத்த கொஸ்டின், இவர் காலத்தில் புத்த சமயம் ஈனயானம் மகாயானம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, கனிஷ்கர். கனிஷ்கர் காலத்தில் புத்த சமயம் ஹீனயானம் மகாயானம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், புத்தர் பிறந்த வருடம் எது? கிமு 567. புத்தர் பிறந்த வருடம் கிமு 567. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த கொஸ்டின், சமண சமயத்தை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் பி வந்து சரியான விடை, வர்த்தமான மகாவீரர். சமண சமயத்தை தோற்றுவித்தவர் வர்த்தமான மகாவீரர். அடுத்ததா உங்களுக்கான வினா, அசோகரின் மனமாற்றத்திற்கு காரணமான போர் எது? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.